Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா something different நியூவான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சோ லோகோ வந்து டிசைன் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அந்த லோகோ வந்து டிசைன் பண்றதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து டெய்லி என்ன பண்றேன்னா UI and UX பத்தியும் போட்டுட்டு இருக்கேன். சோ அதுக்கான வீடியோஸை நீங்க வந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அதனால தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஓகே, நம்ம இந்த வீடியோல போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா brandmark அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் brandmark.io அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோகோ கிரியேட் பண்ண போறது கிடையாது. இன்கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ லோகோ வந்து நம்ம இதுல கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அந்த லைசன்ஸ் இஷ்யூ வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு சில கம்பெனில UI and UX டிசைனரே என்ன பண்ண சொல்லுவாங்க, லோகோவும் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, ப்ரோச்சர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஒர்க் அவங்க பண்ண சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்காது. ஸோ அந்த ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா ஸோ இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்திங் ஒரு நியூ ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த நியூ ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த வெப்சைட்ல இப்போ நான் இந்த லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கிரியேட் லோகோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்னோட நேமே வந்து நான் என்ன பண்றேன் டைப் பண்ணி இங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோகன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்லோகன் எதனா வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்லோகன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா நேம் தெரியல அப்படின்னா அதுவாகவே அந்த நேமை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீவேர்ட் போடுறீங்க, பிஸ்னஸ் கீவேர்ட் போடுறீங்கன்னா அந்த நேமை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கனாலே அதுவே என்ன பண்ணோம் ஒரு பிஸ்னஸ் நேமை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ நான் இங்கே இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹபீப்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன கீவேர்டு, இப்போ நான் வந்து டிசைன் ஃபீல்டாக இருக்கேன் அப்படின்னா டிசைன் ஃபீல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஃபீல்டு வேணுமோ ஸோ டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ டிசைன் கொடுத்த பிறகு அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரண்டாக வேணுமா, இல்லை ஆர்கானிக் வேணுமா, இல்லை சிம்பிளான கலர் வேணுமா, இல்லை கான்ட்ராஸ்டாக எதுனா ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரே ஒரு கலர் மட்டும் எனக்கு வேணும் அந்த மாதிரி எதிர்பார்த்தாலும் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயத்தில் இருக்குது. நான் சிம்பிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு இந்த வெப்சைட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இதுலேருந்து நிறைய நம்மளுக்கு ஒரு புது ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு லோகோவை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் ஸோ இந்த வெப்சைட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது விஷயத்தை அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக நான் இது பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாக்காக தான் நீங்கள் வந்து நான் இதை பார்க்க சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லோகன் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்லோகன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட் பண்ணலாம். இல்லை ஐக்கான் எதனா வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதனா ஒரு நியூவான ஒரு ஐக்கான் உங்களுக்கு எந்த மாதிரி ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க லெட்டர் மாதிரி வேணும், லெட்டரில் வந்து இந்த டிஃப்ரெண்டான லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி லெட்டர் மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளாக வந்து என்ன மாதிரி ஒரு ஐக்கான்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் ஐக்கான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மாடர்னாக எதனா ஒரு ஐக்கான்ஸ் வேணும் அப்படின்னாலும் இது எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் மாதிரி ஆட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆல் ஐக்கான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லா ஐக்கான்ஸும் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் எதனா ஒரு ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த லோகோ வந்து டிசைன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டெய்னர் பேக்ரவுண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அதே மாதிரி லேஅவுட் வந்து எனக்கு வேறு மாதிரி லேஅவுட் வேணும், இந்த மாதிரி லேஅவுட் மாற்றிக்கணும். ஸோ லெஃப்ட்டில் இருந்து ஒரு ஐக்கான் வரணும், ரைட்டில் ஒரு ஐக்கான் வரணும், சென்டரில் எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி லேஅவுட்டும் உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஐடியாஸ் அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஐடியாஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஐடியாஸில் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் கலராகவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் கலரும் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து வேறு டிஃப்ரெண்டான ஃபாண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஃபாண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை வேறு எதனா ஒரு ப்ராக்சிமானோவோ இல்லை எதனா வந்து ஏரியாவில் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபாண்ட்டும் நீங்கள் வேணும்னாலும் சேஞ்சஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடியாஸ் வந்து நியூ ஐடியாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐகான்ஸ் வந்து அவங்களாவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லேஅவுட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக வேற ஒரு லேஅவுட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி லேஅவுட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு ஐகான்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது லோகோ வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான லோகோவை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த எடுத்து யூஸ் பண்ணி
அது என்ன பண்ணனால நீங்கள் உங்களுடைய லோகோவாக நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் எடுக்கிறோமே தவிர நம்மளே இந்த இடத்துல வந்து ஒரு ஐகான் அதாவது லோகோ நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இங்கேருந்து ஒரு அதாவது என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளா ஓனாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு நிறைய ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளால நிறைய லோகோஸை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கேற்ற மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதனா வாட்ஸ்அப் சேட் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் கேட்கலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.